நான் தான் வானம் பேசுகிறேன். விவிலியம் என்னை விலக்கி வைத்ததே இல்லை. நிகழ்வுகளின் சாட்சியாகவும் நினைவுகளின் நீட்சியாகவும் நான் இருக்கிறேன். படைப்பின் முதல் பக்கம் முதல் வருகையின் கடைசி பக்கம் வரை இடைவிடாமல் தொடர்கிறேன். மோசேயின் மீட்பு பயணத்திலும் வானம் வலம் வந்தது. நோவாவின் மீட்பின் படகிலும் வானம் ஈரமானது. ஆபிரகாமின் உடன்படிக்கையிலும் வானம் புன்னகைத்தது. இறைவாக்குகளின் தரிசனங்களிலும் வானம் வருகை தந்தது. நான் விண்ணில் விரிக்கப்பட்ட விஸ்வரூப படுக்கை, இறைவனின் இடிமுழக்க குரல் ஒலிக்கும் உன்னதத்தின் உடுக்கை. இயேசுவுக்கும் எனக்கும் ஆதிகால பழக்கம். வானம் அவரது தந்தை வீடு, பூமி அவரது தாய் வீடு. இப்போது இதோ கல்வாரியின் கனத்த மௌனத்தையும் வானமே வேடிக்கை பார்க்கிறது. அசுர கைகளோடு பூமியில் பாய்ந்த கல்வாரியையே கடற்றி எறியும் கோபம் எனக்கு உண்டு. எனினும் இமை மூடி இருட்டு விரிக்கிறேன். இது பார்க்க முடியாத காட்சி. நான் சிலுவை மரணத்தின் சாட்சி. மலையின் தலையில் ஒரு ஆச்சரிய குறியாய் தெரிகிறது சிலுவை. அதன் உச்சியில் இருக்கும் வாக்கியத்தை வாசிக்கிறேன். மூவர் இறைவனை 3 மொழிகள் பேசுகின்றன. ஆன்மீக மொழியான எபிரேயம், கலாச்சார மொழியான கிரேக்கம், அதிகார மொழியான லத்தீன் எல்லாம் ஒரே குரலில் கூவுகின்றன, யூதர்களின் அரசன். ஒரு அரசரை அடிமைகள் கழுவில் ஏற்றியதை நான் பதறியபடி பார்த்தேன். ஏலோயி ஏலோயி எனும் ஏகாந்த கூக்குரலை என் மேகத்துண்டுகள் மௌனத்துடன் கேட்டன. எல்லாம் முடிந்தது என்பது உலகின் பார்வைக்கு வெற்றுக்குரல். எனக்குத்தான் தெரியும் அது வெற்றி குரல். நான் அவரது மகிமையை பறைசாற்ற உருவானவன். இங்கே அவரது மறைவினையும் பறைசாற்றி இறைவாக்கை நிறைவாக்குகிறேன். வானிலிருந்து மனிதனாய் வந்தவர் வானிலிருந்தே மகிமையாகவும் வருவார். முதல் வருகையில் மழலையாய் வந்தவர் 2ஆம் வருகையில் மன்னனாய் வருவார். நீங்கள் என்னை விலக்கிவிட முடியாது. சிலுவையின் போது நான் பார்வையாளனாயிருந்தேன். வருகையின் போது நான் வல்லமையுடன் இருப்பேன், வல்லவருடன் வருவேன். நான் தான் வானம் பேசுகிறேன்.